இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரையும் கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருப்பதினால் ஆராதனை நேரங்கள் தடைப்படாதபடி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த காணொளி மூலமாக தொடர்ந்து இந்த பணிகளை செய்வதற்கு என்னோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். நீங்களும் இதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இப்பொழுதும் நாம் எல்லோரும் ஒருமித்து ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபத்தோடு இந்த ஆராதனை வேலையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். இப்போது நம்மத்தில் இருக்கிற நம்முடைய திருச்சபையின் 1000 அவர்கள் நமக்கு முன்பாக வந்து ஜெபித்து இந்த ஆராதனை வேலையை ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேலைக்காய் நன்றியோடு சோத்தரிக்கிற ராஜா, துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாய்க்கத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் சுவாமி பகலை கண்டவர்கள் இரவை காணாமலும், இரவை கண்டவர்கள் பகலை காணாமலும் மண்ணிற்குள் மறைந்து விட்டார்கள் ராஜா. ஆனாலும் அற்புதம் நிசரம் குப்பைகளும் ஆகிய எங்களுக்கு ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே, ஜீவனை கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் 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 ராஜா. அப்போ இந்த கொரோனா நாட்களிலும் தகப்பனே, எங்களையும் எங்கள் திருச்சபை மக்களையும் ஆண்டவரே மட்டுமாய் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி எந்த விதமான தகப்பனே விபத்துகளும் ஆபத்துகளும் இல்லாதபடி நீர் பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் பாடப்போகிற பாடலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கிற வேத பகுதிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தியானிக்க இருக்கிற தியான வசனங்களுக்காக உங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சோத்திர ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நீர் ஆரம்பம் முதல் முடிய மட்டும் உடைய பிரசன்னத்தால் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாத குழந்தைகளை செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை போதகரை உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வல்லமையாய் தகப்பனே, கிருபியாய் ஆண்டவரே, உடைய சத்தியத்தின்படி மக்களுக்கு ஆண்டவரை போதிக்கத்தக்கதான ஆண்டவரை ஞான வரங்களை நீர் பரத்திலிருந்து தர வேண்டுமாய் குழந்தைகளை செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே தகப்பனை மட்டுமாய் காத்த எங்கள் இஸ்ரவேலர் இனியும் நீ காக்க வல்லவராய் இருக்கிறபடினாலும் மீண்டுமாய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிய மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் ஆட்கொள்ளும்படியாக குழந்தைகளை செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் நாமே பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் இனிய இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். தினம் மகிழ்வோம், இயேசு ராஜ்யம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினம் மகிழ்வோம், இயேசு ராஜ்யம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொண்டார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை
கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நாம் யாவரும் எழுந்து சங்கீதம் 119 155 145 160 வசனங்கள் வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனம் 145 160 வசனங்கள் வரை. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் ஸ்தாபித்திருப்பது என்பதை அவர்களால் நான் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உம்முடைய வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை மீட்டும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். 159வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். யாவரும் முழங்கால் படித்து கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமிழ்ந்து ரட்சிப்பதும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளவைகளே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். இப்போது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 19 வரை. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். திருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலேயே தேவன் அவள் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளை குடிக்கும்படி கொடுத்தாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 49 வரை. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணிலே பரிமளத்தை தைலம் கொண்டு வந்து அவளுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்ரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்ரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தத்தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இது கர்த்தருடைய நேரம். சற்று நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லோரும் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. கடந்த நாளிலே எங்களுடைய தந்தை பேராயரே ஆண்டவரே பிறந்தநாள் 82 ஆண்டுகளை
முடிக்க தேவன் அனுகிரகம் தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருச்சபையின் ஊழியங்கள் ஆண்டவரை தடையின்றி நடைபெற்று வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே பெரிய காரியங்களை இதுவரைக்கும் செய்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேத வினா போட்டிகள் தடையின்றி நடைபெற்று வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சிறுவர்கள் மத்தியிலே ஆண்டவரே ஊழியங்கள் நடைபெற்று வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாலிபர்கள் நடுவிலே வேத வினா போட்டிகள் நடைபெற்று வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரியவர்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆண்டவரே சங்கிலி பிரேயர் தொடர்ச்சி ஆண்டவரை தடையின்றி நடைபெற்று வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரியவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. Thank you Jesus. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதனே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதனே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமான்றோ. வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமான்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 ஆராதனை
என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய முழங்கால் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகுவதல்லவோ தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறதே. இந்த நாளில் ஆகிலும் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டோமானால் நலமாயிருக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கண்ணீரோடு கூட காத்திருப்போமா. எத்தனையோ மரணங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே. கொரோனா இன்னும் நம்முடைய சென்னையை விட்டு அகன்ற பாடில்லாத நிலையில் இருக்கிறது. ஆராதிக்கக்கூடியதான வாசஸ்தலங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இருங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே துதிப்போமா. என் ஜனங்களை விடுதலையாக்கி நாங்கள் வனாந்தரத்திலே நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று மோசே கேட்கும்போது, பார்வோனும் தேவன் யார் என்று சொன்னது போல எங்கள் தேசம் ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடி கதவுகளை அடைக்கப்பட்டு இருக்கிற நிலைகளை ஆண்டவரை காண்கிறீரே. ஏசப்பா, எங்களுக்கு ஆலயத்தை திறந்து கொடுப்பீராக. எங்கள் ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு எங்கள் அதிகாரிகளோடு கூட ஆண்டவரே, எங்களுடைய அரசாங்கத்தோடு கூட எங்கள் தேசத்தின் பிரதமரோடு கூட என் தேவன் பேச வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறையா. உலகத்திலே விடுதலை ஆக்குகிறவர் நீ மாத்திரம் என்பதை ஆண்டவரை புரிந்து கொள்ளட்டும். கொரோனாவை கொள்ளுகிற ஒரே ஒரு தேவன் நீர் என்பதை ஆண்டவரே எங்கள் முதல்வர்கள் அறிந்து கொள்ளட்டும். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாம் உற்சாகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ நன்மை செய்தபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சென்னை பட்டணத்துக்கு ஆறுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்க இனி பயப்படுறது இல்லையா, நாங்கள் இனி பயப்பட போறதில்லை. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். எங்களை விடுவிக்கிற கர்த்தரோடு கூட இருக்கிறேன். எங்களுக்கு துரிதமாய் நன்மை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதினால். படமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். படமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். படமா, காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோட இருப்பதனால், இயேசு என்னோட இருப்பதனால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தைரியமா நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறேன், எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறேன். நாங்கள் இனி பயப்படுகிறது இல்லை, நாங்கள் இனி பயப்படுகிறது இல்லை. இயேசு எங்களோடு கூட இருக்கிறேன், இயேசு எங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டுவோம், கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you, thank you, thank you, thank you Jesus.
Almighty Lord, அக்கினி இறங்குவதாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மீது மாற்றுவதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. நல்ல பிதாவே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களோடு இருக்கிறது எங்கள் கண்ணீரை துடைக்கிறது. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. Thank you very much. God bless you. இப்பொழுதும் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா நாட்களிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்களிலே தேவன் செய்த அதிசயங்களை கூட ஒவ்வொரு டைம் இருக்கும்போது சாட்சி நேரமாக உங்களுக்கு ஒதுக்குகிறோம். ஆகவே இன்றைக்கு நம்மத்திலே நம்முடைய திருச்சபையின் மூப்பர் டேனியலுடைய மகள் சுருதி உங்கள் மத்தியிலே கர்த்தர் செய்த அதிசயங்களை குறித்து அவள் சாட்சி கொடுக்க இருக்கிறாள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த குடும்பத்திற்காக நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். சுருதி இப்பொழுது சாட்சி கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங்கில் நிறைய அப்டக்கிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், நிறைய டெம்டேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், உறுதுணையாக இருந்தார். நிறைய நேரத்தில் நான் கலகினது உண்டு. அந்த நேரத்திலும் பயப்படாதே திகையாதேன்னு தேட்டிருக்காரு. அதற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை வச்சிருக்காரு, ஞானத்தை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் ப்ரே பண்ண ஒவ்வொருத்தரும் பாஸ்டர் அது மட்டும் இல்லாமல் சர்ச் பிலீவர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்காகவும் நான் தேங்க் பண்ணுறேன். இந்த நாட்டில் எப்போவுமே நான் புக்ஸ் படிக்கும் போது கூட அந்த ஆண்டவருடைய வசனத்தை தியானிச்சு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்பவுமே புக் மேலே கை வச்சு நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ நிறைய சின்ன பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க, நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கர்த்தர் ஒரு நல்ல வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக தருவார். டீச்சர்ஸை விட ஆஃபீஸ் ரூமில் தான் இந்த பேர் ரொம்ப தெரியும். ஏன்னா ஃபீ அரியர்ஸ் எப்பவுமே இருக்கும். இப்படி சொல்லுவாங்க, ஹால் டிக்கெட் தரணும்னா நீ கண்டிப்பாக ஃபீ பே பண்ணணுமா அப்படி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு, நிறைவான பலனை கொடுத்துருக்காரு. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அது என் பேரண்ட்ஸ் எப்பவுமே சொல்லுவாங்க, மம்மி தலை சீவம் போது கூட வசனத்தை சொல்லுவாங்க, வசனம் தான் உங்களை தேற்றும், அதுதான் உங்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களை கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறதுக்கு கர்த்தருக்கு போய் செஞ்சுருக்காரு. நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் WCCலேயும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட ஃப்யூச்சர் கெரியர் எல்லாத்துக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் எண்டவர்ஸ்க்காக திருப்பியுமாக எனக்கு ப்ரே பண்ண எல்லாருக்காகவும் ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தட்டாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாரு. தேங்க்யூ. ஆண்டவர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்கிறார். இப்பொழுதும் திருச்சபையினுடைய அறிவிப்புகள் எப்போதும் சொல்கிறது போலதான். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீண்டும் நம்மை எல்லோரும் ஒருமித்து ஒன்றாக இணைத்து ஆண்டவரை ஆராதிக்க தேவன் அனுகிரகம் செய்ய போகிறார். தேவனை ஆராதிக்காதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய கையிலே சிக்கிக் கொண்டார்கள். விடுவிப்பார் இல்லை. கர்த்தர் மனம் இறங்கி மனதுருகி மோசேவை கண்டார். மோசேவை கூப்பிட்டு, நீ பார்வோனிடத்தில் போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே ஆராதிக்கும்படி அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பார்வோனுக்கு அண்ட சராசரங்களையும் படைத்த அருள்நாதராகிய கிறிஸ்துவை பற்றி அறியாதவன், உன்னதமான ஒரு தேவனை கண்டு கொள்ள தெரியாதவன்,
ஆகவே அவன் நியாயமான ஒரு காரணத்தை சொன்னான். உன் தேவன் யார் என்றும் அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றும் நான் அறியேன். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களே அந்த கர்த்தரை தொழுது கொள்ள அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இந்த போராட்டம் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அல்ல, கர்த்தருக்கும் பார்வோனுக்கும் உள்ள போராட்டம். அதை நிரூபிக்கும்படியாக மோசேவை கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு இந்த ஜனங்களை வனாந்தரத்திற்கு கொண்டு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் மோசேவை போல நாமும் எழுந்திருப்போம். நிச்சயம் இந்த கொரோனாவிலிருந்து ஒரு விடுதலை கடந்து வரும். கர்த்தர் பெரிய அதிசயங்களை நமக்கு செய்ய போகிறார். ஆகவே நீங்கள் இந்த கொரோனா நாட்களிலும் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். உங்களுடைய கடினமான சூழ்நிலையில் அநேகர் உங்களுடைய தசம பாகங்களை ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துவதற்கு நீங்க தெய்வ பயமுள்ள ஜனங்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது ஒரு மனுஷனுக்காக நாம் செய்யவில்லை, தேவனுக்காக செய்கிறோம். ஆகவே ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அவைகளிலிருந்து ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உதார்த்தமாய் கொடுக்கிறதுனால்தான் இந்த காணிக்கை மூலம் அநேக ஊழியர்கள் நம்முடைய வில்லிவாக்கம் ஏரியா, நம்முடைய சென்னை பேராயமே வருமானமே இல்லாத சூழ்நிலையிலும் சம்பளம் குறைவில்லாதபடி இன்றைக்கு ஊழியக்காரர்களை ஆண்டவர் போஷித்து வருகிறார். அது நீங்கள் கொடுக்கிற உதார்த்தமான காணிக்கைகள் தான், அதை மறுக்க முடியாது. ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் மனமுகந்து ஆண்டவருக்கு கொடுப்பதிலே தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு செய்திகளை அறிவிப்பதற்கு மிக சிரமத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம். சரியானபடி நமக்கு ஸ்டாண்டில் ஒரு டேபிளை போட்டு, அதுக்கு மேலே ஒரு ஸ்டூலை போட்டு, அதுக்கு மேலே ஒரு பலகையை போட்டு, இப்படி தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் நடைபெற்று வந்தது. இதில் பிரசன்னாவும் ஐசக்கையும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி இதை தொகுத்து நேர்த்தியாய், எப்படிப்பட்ட தடைகள் ஒன்றும் இல்லாதபடி நேர்த்தியாய் உங்களுக்கு சத்தியத்தை அனுப்புகிற மிக பிரதான பணி நம்ம யூனிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக செபிக்கணும். அவங்களுக்காக அந்த சகோதரி எவ்வளோ பணிகளின் நடுவில் இந்த பணியை நமக்கு நேர்த்தி சுவிசேஷத்தை பணி தடையில்லாமல் கொடுப்பதற்காக நானும் கர்த்தரை சோத்திருக்கிறேன். கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே பிறந்த நாள் காண்பவர்கள் மோனிஷா, டாக்டர் ஆஃப் சத்யவாணி, நிசாந்தன், சன் ஆஃப் ஜோசுவா அசோகன் அவர்கள் மாதத்திலே இந்த வாரங்களிலே பிறந்த நாளை காண்கிறார்கள். அவர்களுக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற பிதாவே, பிறந்த நாள் காண்கிற மோனிஷாவுக்காக, நிசந்தனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை மகிமையினால் முடிசூட்டி அவர்களை மேன்மைப்படுத்துவீரா. துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். நீ பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளிலே கண்ணீரின் பலன் என்ற தலைப்பின் கீழே உங்களுக்கு செய்திகளை அறிவிக்க நான் விரும்புகிறேன். கண்ணீரின் பலன். கண்ணீர் விடுகிறதுனால் அந்த கண்ணீர் துளிகளிலே என்ன நன்மைகள் கிடைக்கிறது? விதை விதைத்து விட்டோம். அந்த விதைக்கு ஏற்ற தண்ணீர் இருந்தால்தான் அந்த செடி வளர்ந்து பெருகும், அது பலன் கொடுக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்க கூடாதவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆகவே யார் யார் இந்த கண்ணீரினால் பலன் அடைந்தார்கள் என்பதை குறித்து ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லணும், அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா சுருக்கமான
ஜெபத்துக்கு பெருத்த ஆசீர்வாதம்ன்ற மாதிரி நான் சுருக்கமா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு பெருக்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னால் சாட்ட கொடுக்க முடியலங்கிறது நீங்க 2 வருஷமா தெரிஞ்சிட்டு இருக்கிற உண்மைதான். ஆகவே நான் இன்றைக்கு முயற்சி பண்ணுகிறேன். கர்த்தர் அதற்கு ஒத்தாசை செய்வாராக. வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. நீ பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அவன் சத்தத்தை கேட்டார். வாசிமா. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். பிரியமானவர்களே, இங்கே ஆகார் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரி, ஒரு தாயார், ஆபிரகாமோடு கூட வேலைக்காரியாயிருந்தவள். பிள்ளை பெற்று எடுத்த பிறகு இருவருக்கும், சாராளுக்கும் இந்த ஆகாருக்கும் குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் எழும்பினதனால் அவர்களை தனித்து விடப்படுகிறார். இவள் கையிலே ஒரு துருத்தியிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு குழந்தையும் தூக்கி கொண்டு போகிறான். அது ஆபிரகாம் தான் கொடுத்து வழி அனுப்புகிறான். இதை நீங்கள் அந்த வேத பகுதியில வாசித்து பாருங்கள். இடையிலே இருந்து அந்த துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. வறண்டு போனது. குழந்தைக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அந்த குழந்தை தண்ணீர் என்று கதறுகிறது. இவளுக்கு அங்கும் இங்குமாக அலைந்து பார்க்கிறாள். அவளுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த குழந்தை தாகத்தினால் தவிக்கிறதை கண்டு அவள் என்ன செய்வதென்றே புரியாதபடி குழந்தையை தூக்கி ஒரு இடத்திலே போட்டுவிட்டு ஓ என்று சொல்லி கதறி அழுகிறார். என் குழந்தை சாகிறதை நான் காணேன். தாகத்தினால் என் குழந்தை நாவறண்டு போகிறதே, என் கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தை செத்துவிடும் போல் இருக்கிறது என்று சொல்லி அவள் கதறி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுகிறாள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆதியாகமம் 21:16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு பாயும். ஒரு அம்பு இழுத்து விட்டால் அது எவ்வளவு தூரத்தில் போய் விழுமோ அவ்வளவு தூரத்திற்கு குழந்தையை போட்டு விட்டு அவள் தள்ளி போய் நின்று சத்தமிட்டு அழுதாள். அந்த குழந்தை நாவறண்டு போகிறது. குடிப்பதற்கு தண்ணி இல்லாதபடி காட்டுக்குள்ளே அவள் கதறிக்கொண்டிருக்கிறது. வழி தெரியவில்லை. கர்த்தர் கண்ணீரை கண்டார். ஆண்டவர் ஆகாரோடு கூட பேசுகிறார். என்ன நேர்ந்தது? உன்னுடைய குழந்தையினுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீர் விடுகிற கண்ணீரை வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓடி வந்து மகளே என்று சொல்லி அரவணைத்துக் கொள்ளுகிறவர். மகத்திலேயால் ஐயோ ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று கலங்கி அழுதாள். அவள் அழுகிறதை பார்த்து வேதம் சொல்வது, இயேசு கண்ணீர் விட்டார். உன்னை வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல.
நீ துக்கப்படுகிறதின் கஷ்டத்தை பார்க்கிறதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உன்னால் முடியவில்லை என்றால் நீ முழங்காலில் நிற்க அறிந்து கொள். பெரிய காரியங்களை தேவன் உனக்கு செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆகாருடைய கண்ணீருக்கு தேவன் கண்களை திறந்தது மாத்திரமல்ல, தாகத்தை தீர்த்தார். கண்ணீரின் ஜெபம் தாகத்தை தீர்த்தது. சரீரத்திற்கு தேவையான காரியத்தை தேவன் கொடுத்தார். ஒரு கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவள் ஒரு கிணறை காண்கிறாள். அந்த குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்து துருத்தியிலும் மறுபடியுமாக தண்ணீரை கொண்டு போகிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை காண மாட்டாரோ? ஆகாருக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் கடந்து வந்தவர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய மாட்டாரோ? ஏங்குகிறாயோ? கலங்குகிறாயோ? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பலன் எதில் வருகிறது தெரியுமா? நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கிறது. முடியாது என்பதே இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீ மனுஷனிடத்திலே முறையிடுவதை விட நீ ஆண்டவரிடத்திலே தனித்து கண்ணீரோடு கூட ஜெபி. ஆகார் அம்பு எய்கிற தூரத்திற்கு கடந்து போனார். சத்தமிட்டு அழுதார், சத்தமிட்டு அழுதார். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்பதை புரிந்து கொள்வீர்களானால் உன்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் கண்ணீருக்கு பதில் மாத்திரமல்ல, அந்த தேவைகள் அந்த கண்ணீர் மூலமாக நிறைவேற்றப்பட முடியும். ஆகாருடைய கண்ணீர் ஜெபம் அவளுக்கு பெருத்த பலன் கிடைத்தது, உயிர் பிழைத்தது. நான் வறண்டு போயிருக்கிறேன், நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொண்டு சத்தம் இடுவதற்கு கூட பலனற்று இருக்கிற அந்த குழந்தையுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தில் கடந்து போகும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுதால், சேனைகளின் கர்த்தாவே, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும். போதும். அவள் எப்படி அழுதாள்? மனம் கசந்து அழுதாள். அவருடைய பிரச்சனை என்ன? வேதம் சொல்கிறது, கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது தேவன் செய்கிற காரியம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சிலருடைய கர்ப்பங்கள் அடைக்கப்படலாம். தேவனுடைய சித்தம் நிறைவேறப்படும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவள் மனிதன் மூலமாக கிடைக்கிற ஆறுதல் அவளுக்கு பெரிதா இல்லை. புருஷன் எல்கானா வந்து கேட்கிறான், 10 பிள்ளைகளை பார்க்கலும் நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா? 10 பிள்ளைகளை பார்க்கலும் நான் உனக்கு விசேஷமானவன் அல்லவா? 1000 இருந்தாலும் என் ஆச்சா பிள்ளையோடு கூட இருந்து என்னை துக்கப்படுத்துகிறாளே. அவள் ஒவ்வொரு நாளும் இடித்து இடித்து பேசுவது என் இருதயம் நொறுங்கி போகிறதே. நான் குழந்தையிலே என்கிற மலடி என்கிறதுனாலே எல்லோரும் ஏளனமாய் பேசுகிறாளே. என் அருமை சகோதரியே, கர்த்தர் உன் மூலமாய் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ண போகிறார். நீ இதுவரையும் எதுவும் கேட்கவில்லை, இதுவரைக்கும் எந்த காரியத்திலும் பொருத்தனையோடு கூட நின்றதில்லை. இதோ தேவ ஆலயம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஏதோ வெளியே நின்று கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லிவிட்டு ஏதோ பொங்கி பலி செலுத்தி விட்டு ஆடம்பரத்தோடு கூட ஓடுகிறது அல்ல. அண்ணால் ஆலயத்தை தேடி வந்தால் ஆண்டுடைய சமூகத்திலே சத்தமிட்டு அழுதால்,
ஆண்டவரிடத்திலே சத்தமிட்டு அழுதால், வெறித்தவளை போல அழுதால், இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஊற்றிவிட்டு இருதயம் வெறுமையாக்கினார், கர்த்தர் அந்த இருதயத்தை நிரப்பினார். ஹல்லேலூயா. அவள் சொல்கிறான், அவள் இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள். அவள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டாள். இப்பொழுது இருதயம் வெறுமையாயிருக்கிறது. வெறுமையான இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் உள்ளே பிரவேசித்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்தார். கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை திறந்தால் தேவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படி உதவி செய்தார். இப்போது அவள் மலடி அல்ல, பிள்ளைத்தாட்சியாக தேவன் மாற்றினார். இதற்கு என்ன காரணம்? கண்ணீர். கண்ணீர் தேவன் விடுகிற நடிப்பை அல்ல, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும்புகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, சகலமும் முடியும். ஏன் தாமதம்? ஏதோ ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே கண்ணீர் அவருடைய வாழ்க்கையில கர்ப்பத்தின் அடைப்பை நீக்கிற்று. அல்லேலூயா. அன்னாளுடைய கண்ணீர் கர்ப்பத்தின் அடைப்பை நீக்கிற்று. மலடியா என்றவள் பிள்ளைத்தாட்சி ஆக்கினது மாத்திரமல்ல, அவள் வயிற்றில் பிறந்த முதல் மகன் பெரிய தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக உருவாக்கப்பட்டவன். அப்பொழுது ராஜாக்களே, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அன்னாளுடைய கண்ணீர் கர்ப்பத்தின் அடைப்பை நீக்கிட்டு களிப்பை கொடுத்தது. மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முத்தத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் திரு தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். என்னத்தை கண்டாரோ? கண்ணீரை கண்டேன். கண்ணீர் பலன் ஜீவனை பெருக செய்து, கண்ணீரின் பலன் வியாதியின் கொடுமையில் இருந்து விடுதலையாக்கினது. கண்ணீரின் பலன் ஆயுசு நாட்கள் பெருக செய்தது. ஆண்டவர் நீ விடுகிற கண்ணீரை துருத்திலே வைத்திருக்கிறார். எரேமியா தான் சொல்கிறான், என் கண்ணீரை உடைய துருத்தில் அளவோ வைத்திருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க விடுகிற கண்ணீர் எல்லாம் வீணாய் போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். இல்லை, அந்த கண்ணீருடைய காரணங்களை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவள் விடுகிற எதற்காக இவ்வளவு கண்ணீர் விட்டிருக்கிறாள்? எதற்காக இவ்வளவு காலமாய் அழுது கொண்டிருக்கிறாள்? நான் இறங்கி போய் அந்த கண்ணீருக்கு பலன் கொடுக்க போகிறேன். நான் இறங்கி போய் அந்த கண்ணீருக்கு பலன் கொடுக்க போகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ விடுகிற கண்ணீருக்கு பலன் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் நன்மையை கொண்டு வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விடுகிற கண்ணீரை கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உன் கண்ணீரை கண்டு பாராமுகமாய் போகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அல்ல.
உன் கண்ணீரை கண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறவர் நம்முடைய இயேசுவானவர் அல்ல. உன் கண்ணீருக்கு பலன் கொடுக்கிறவர் இயேசு என்பதை நீ அறிந்திருப்பாயானால் இப்பொழுதே நீ இயேசுவோடு பேச அறிந்திருப்பாய். உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கவலைகளை மாற்றுகிறவர், வேதனைகளை எடுத்துக் கொடுக்கிறவர். எசேக்கியா புலம்புகிறான், நான் உமக்கு உண்மையா இருந்தவன் என்பதை தேவரே நீர் அறிந்திருக்கிறீர். நீ 1000 செய்தாய் என்பதற்காக அல்ல, இங்கே எசேக்கியா கண்ணீர் விட்டான் என்பதற்காக தான் பலன் கிடைத்தது. எசேக்கியேல் கண்ணீர் விட்டு அழுதான், ஜீவன் தப்பிற்று. அவன் ஜீவனோடு கூட இருக்கும்படி தேவன் உதவி செய்தார். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழி. நான் எவ்வளவு பள்ளத்தாக்குக்குள் கடந்து போனாலும், எவ்வளவு உபத்திரவத்தில் கடந்து போனாலும், எவ்வளவு வேதனைக்குள் கடந்து போனாலும் என் கண்ணீரை காண்கிற இயேசு இன்னும் உயிரோடு கூட. வயது முக்கியம் இல்லை. நிறைய பேருக்கு எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் ஒரு குழந்தை பிறக்குமா, இனிமேலும் என் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று யார் சொல்லுவார்கள்? சாரா சொன்னா இல்லையா, பெண்களுக்கு நேரிடுகிற மாதவிடாய் கூட எனக்கு நின்று போயிட்டே, இனி ஒரு குழந்தை சுமக்கிற கர்ப்பம் எனக்கு இருக்குமோ? தேவன் மாற்றினார். அவருக்கு கர்ப்பம் முக்கியம் அல்ல, உன் சரீர பலவீனம் முக்கியம் அல்ல, அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். எந்த வயதிலும் உனக்கு குழந்தையை கொடுப்பார். நீ விசுவாசத்தோடு இரு மகனே, நீ விசுவாசத்தோடு இரு மகளே. நீ ஆண்டவருடைய ஆலயத்திலே கண்ணீர் விட்டு அழுவதற்கு மாத்திரம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதே. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு விடுதலை உண்டு. உன் கண்ணீரை கேட்கும்படி கர்த்தர் கடந்து வருவார். உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை கர்த்தர் துரிதில வைத்திருக்கிறார். Don't worry. Lord with you. அவனோடு கூட இருக்கிறார். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, பரிசேயருடைய வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று, அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. இங்கு ஒரு பாவியான ஸ்திரீ விலை உயர்ந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக உட்காருவதற்கு கூட தகுதி இல்லாதவளாய் இயேசுவுக்கு பின்புறமாக வந்து நின்று அந்த பாதத்திலே தன் கண்ணீரினால் அந்த பாதத்தை நினைக்கிறாள். இந்த ஸ்திரீ கண்ணீரின் பலன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. கண்ணீரின் பலன் சமாதானம் இல்லாதபடி இருந்து இவளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தோடு போ. உன் கண்ணீரின் பலன் என்ன தெரியுமா? உனக்கு கிடைக்கிற சமாதானம். கண்ணீரின் பலன் என்ன? உனக்கு கிடைக்கிற சமாதானம். ஓயாமல் முத்தம் செய்கிறாள். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க கொஞ்சம் வசதி ஆயிட்டீங்கன்னா காலரை தூக்கிட்டு நடக்கிறீங்க இல்லையா? ஆண்டவரே உனக்கு கீழே இருக்கிற மாதிரியும், ஆண்டவர் நீங்கள் கொடுத்தாதான் சகலத்தையும் சரியா நடத்த முடியும் என்கிற நோக்கத்தோடு கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தா காணி கொடுக்குறீங்க, விருப்பம் இல்லைன்னா நிறுத்துறீங்க. இது மனுஷிகம், இது மனுஷிகம். நான் எதை செய்தாலும் மன ரம்பியத்தோடு இந்த ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். இவள் விலை உயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறாள். இது ஆண்டுடைய பாதத்தை பார்க்கலும்
மேன்மையானவைகள் அல்ல. அல்லேலூயா. இது விலை உயர்ந்ததுதான், ஆனால் இயேசுவின் பாதத்துக்கு முன் இது அற்பமானது. அற்பமானது. ஓயாமல் முத்தம் செய்கிறாள். தனக்கு பெண்களுக்கு மிகவும் பெரிய மேன்மை என்ன தெரியுமா? அவருடைய கூந்தல். பெண்களுக்கு கனத்தை கொடுக்கிறது எது தெரியுமா? அவருடைய கூந்தல். அந்த கூந்தலை எவ்வளவு அழகாய் நேசிப்பார்கள். அடிக்கடிக்கு தூக்கி தூக்கி பார்ப்பாங்க. கூந்தல் உள்ளவங்க அடிக்கடிக்கு பார்த்துக்குவாங்க. இன்னும் சிலர் இருக்கிறது ஒரு ஆட்டுவாள் மாதிரி நாலு முடிதான் இருக்குது, அதை தூக்கி தூக்கி முன்னாடி போட்டுக்குவாங்க. பார்க்குறீங்களே, நிறைய பார்க்குறோம். அந்த முடியை தூக்கி முன்னாடி போட்டு இருக்கிறது எவ்வளவு? ஒரு 1.25 அடி கூட இருக்காது. ஏன்னா அவ்வளவு அது ஒரு ஸ்டைலாம். ஆனா எவ்வளவு விலை மதிக்க முடியாமல் நாங்கள் அதை நேர்த்தியாய் நேசிக்கிறோமோ, எது? அந்த தலையினுடைய கூந்தல், முடி. எவனுக்கு உனக்கு அது மேன்மையும் கிரீடமா இருக்கிறதோ, ஆண்டவருடைய பாதத்துல அது ஒன்றுமே இல்லை. இந்த முடியெல்லாம் ஒரு புண்ணியமே இல்லை. என் ஆண்டவருக்கு இவையெல்லாம் அடிமையாக்குகிறேன். கொண்டு வந்து அந்த முடியிலேயே ஆண்டவருடைய பாதத்தை தொடங்கிறார். ஓயாமல் முத்தமிடுகிறார். எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம்! இப்படிப்பட்ட புண்ணியவானை அறிந்து கொள்ள முடியாதபடி இவ்வளவு காலம் பாவத்திலே நான் வாழ்ந்தேனே. இப்படிப்பட்ட உன்னதமானுடைய அன்பு எனக்கு புரியாமல் போயிட்டே. இந்த சரீரத்தினாலே நான் பெரிய மனுஷியாகி விடுவேன் என்று சொல்லி விலைக்கு விற்று போட்டேனே. இப்படி பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை நான் அறியாமல் போனேனே. இப்பொழுது கிடைத்த இந்த பாக்கியத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லி பாதத்தை பிடித்து ஓயாமல் முத்தமிட்டார். கண்களினால் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை அவள் துடைத்தாள். கண்ணீர் பலன் என்ன? அவள் பாவம் நீங்கித்து சமாதானத்தோட கடந்து போனாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு வருகிறார். முதல் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆகாருடைய கண்ணீர். திறக்கப்பட்ட கண்கள் மாத்திரமல்ல, தாகத்தை தீர்க்கிற வழியை கொடுத்தது. மரணத்துக்குள் போராடுகிற தன்னுடைய மகன் இஸ்மவேலை உயிர்ப்பிக்கும்படி உதவி செய்தது. உன்னுடைய கண்ணீர் உன் குடும்பத்துக்கு ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரும் என்பதை யோசித்து பாருங்கள். இரண்டாவது காரியத்தை பார்த்தோம். அண்ணா ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஓயாமல் கண்ணீர் விட்டு அழுதாள். அந்த கண்ணீருடைய பலன் என்ன? ஒரு சாமுவேலை பெற்றெடுக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. உன்னுடைய கண்ணீர் அடைக்கப்பட்ட கர்ப்பம் இன்னைக்கு திறக்கப்படும். தேவனுடைய வாசலை திறக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று உன் வழியாக வருகிறது. உன் கண்ணீரின் வழியாக ஆசீர்வாதத்தின் ஊற்று பெருக போகிறது. விசுவாசியுங்கள், கர்த்தருக்கு செய்வார். மூன்றாவது காரியம், எசேக்கியா மரணம் என்ற செய்தி வந்தவுடனே மனம் கசந்து அழுதான். அவன் கண்ணீருக்கு பலன் ஆயுசு நாட்கள் பெருகிற்று. ஒரு பாவியான ஸ்திரீ கண்ணீர் விட்டாள். அவளுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கு உனக்கும் தேவன் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் கண்ணீரோடு கூட உமக்கு முன்பாக நிற்கிறேன். கண்ணீரோடு கூட உமக்கு முன்பாக நிற்கிறேன். நான் ஆகாரை போல் ஆண்டவரே சத்தமிட்டு அழுது, என் குழந்தை மரித்து போகிறதே, காப்பாற்ற ஒருவரும் இல்லையே. என் பிள்ளை தாகத்தினால் தன் நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொண்டதே. இந்த காற்றுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும்? என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். மரணத்தோடு கூட தன் பிள்ளை போராடி கொண்டிருக்கிறது. ஆகவார் விட்ட கண்ணீர் மரிக்கும் தருவாய் இருக்கிற இஸ்மவேலை பிழைப்பதற்கு ஆண்டவர் வழிவகுத்தார்.
இப்பொழுது நீங்கள் விடுகிற கண்ணீர் உன் குடும்பத்துக்குள்ள ஒரு உயிர் மீட்சி கொண்டு வராதா? உன் தேவைகள் பூர்த்தி அடையாதா? அந்த கண்ணீருக்கு தேவனும் குடும்பத்துக்கு ஒரு நன்மை கொடுக்க மாட்டாரோ? நிச்சயம் நிச்சயம். அந்நாள் நாச்சியாராலே அவள் நொந்து போனார். அவளுடைய பேச்சு ஈட்டிய போல நெஞ்சில குத்திற்று. அவள் விட்ட கண்ணீர் ஒரு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி கடந்து வர ஆரம்பித்தான். மரிக்கும் தருவாயிலே வியாதியின் நடுவிலே மரித்து போவோம் என்கிறதான சூழ்நிலை கடந்து வர பொழுது இந்த எசேக்கியேல் கண்ணீர் விட்டான். தேவன் மரணத்திலிருந்து அவனை தூக்கினார். கண்ணீரின் பலன் அதுதான். பாவியான ஸ்திரீ, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே விழுந்து போனவள், யார் பார்த்தாலும் அடையாளம் கண்டு கொள்கிற அளவிற்கு இருந்த அந்த பாவியான ஸ்திரீ, பகிரங்கமாக பாவத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, ஆண்டுடைய பாதத்திலே கண்ணீர் விட்ட மாத்திரத்தில் பாவம் நீங்கிட்டு சமாதானத்தை பெற்றாள். இன்னைக்கு கர்த்தர் உனக்கும் அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லது. ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பாயா? Thank you, Jesus. கலங்கிடும் கண்ணோடு வந்தே, உடைந்திட்ட நெஞ்சோடு நின்றே, என் கண்ணீர் துடையும் என் கவலை தீரும் என் கல்வாரிநாதனே, என் கண்ணீர் துடையும் என் கவலை தீரும் என் கல்வாரிநாதனே, கலங்கிடும் கண்ணோடு வந்தே, பாவ பார உலகில் பாவம் சுமந்து தவிக்கும் பாவினா, உந்தன் பாதம் தஞ்சம் வேண்டும் என்று துடிக்கும் பாவினா, பாவ பார உலகில் பாவம் சுமந்து தவிக்கும் பாவினான், உந்தன் பாதம் தஞ்சம் வேண்டும் என்று துடிக்கும் பாவினான், என் கண்ணீர் துடையும் என் கவலை தீரும் என் கல்வாரிநாதனே, என் கண்ணீர் துடையும் என் கவலை தீரும் என் கல்வாரிநாதனே, கலங்கிடும் கண்ணோடு வந்தே. நேசிக்கிற நல்ல பிதா, கண்ணீருக்கு பலன் கொடுக்கிறவரே, இப்போது உமக்கு முன்பாக நாங்கள் கண்ணீரோடு கூட நிற்கிறோம், வேதனைகளோடு கூட நிற்கிற ஆண்டவரே, வியாதியோடு கூட நிற்கிறையா, மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை துடைக்க வருவீரார், எங்கள் மனவேதனைகளை தீர்க்க வருவீரார், எங்கள் துக்கங்களை மாற்ற வருவீராக, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி தேவரீரில் கடந்து வருவீராக. நாளுக்கு நாள் எங்களுடைய கண்ணீரே எங்களுக்கு உணவாயிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் துக்கித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடுதலை வராதா? எங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகாதா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வு உண்டாகாதா என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்ய கடந்து வாங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு உதவி செய்ய கடந்து வாங்க, எங்கள் தமிழகத்தை காப்பாற்ற கடந்து வாங்க இயேசுவே, நீர் அருள் புரிவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர்.
ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை மக்களே, ஒருவரையும் சத்துருவான் தொடாதபடி என் ஆண்டவர் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். மாதத்திலே காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதாரத்திலும் குறைவில்லாதபடி செழிப்பாயிருக்கும். அவர்கள் வல்லமையை அறிந்து கொள்ளட்டும். இது உம்முடைய ஊழியம். நாங்கள் கொடுக்க விட்டால் இந்த ஊழியம் எப்படி ஆண்டவரை வளர முடியும்? கொடுப்பதற்காகவே எங்களை நீர் வைத்திருக்கிறேன். கொடுப்பதற்காகவே எங்களை நீர் வைத்திருக்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் இந்த காணொலி மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபித்து வருகிறேன். எங்கள் ஈசி சாலோம் திருச்சபையில் இருக்கிற குழுக்களை ஆசீர்வதியும். விசேஷமா இந்த கொரோனா நாட்களிலே ஆண்டவரே, இந்த ஊழியத்தை மக்களிடத்தில் ஜனத்தின் நடுவிலே கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு வாரமும் இந்த ஊழியத்தை தாங்க கடந்து வருகிற உங்களுடைய அருமையான ஸ்டீபன் ஐயாவுக்காக, எங்கள் ஆசீர்வாத ஐயாவுக்காக, ஆண்டவர் எங்கள் ஐசக் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வேதம் வாசிப்பதற்கு திருச்சபை மக்கள் கடந்து வந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரை நிறைவேற்றுகிறதை காணும். சோர்ந்து போகாதபடி இந்த ஊழியத்தை அவர்கள் ஆண்டவரை நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக எங்களுடைய ஆசீர்வாதம் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே ஒரு மொபைல் ஸ்டாண்டை வாங்கி கொடுக்கும்படி மகனுடைய உள்ளத்திலே நீர் ஏவினீர். இந்த ஊழியம் வளர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவரை அர்ப்பணித்த அந்த மகனை ஆசீர்வதி. ஸ்டாண்டுடைய ஊழியத்திற்கு பயன்பட உதவி செய்கிறார். இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தும்படியாய் கூட இந்த வேலை ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கமும் சமம் என்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்கள் மத்தியிலும் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் நல்லது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போகப்படுவோம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ.